எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வழி மாறிட்டோம்னு தோணுது. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இது என்ன இடம்னே தெரியலையே. அட கிடைச்சிடுச்சு ஸ்பாட். அங்க பாத்தியா, இன்னைக்கு ராத்திரி நம்ம அங்கதான் தங்க போறோம். நீ என்ன சொல்ற? நம்ம போய் அங்கேயே தங்கிடலாம். இல்லனா இந்த காட்டுல என்னடா பண்றது? இங்க மிருகங்கள் வேற இருக்கும். சரி வா போலாம். இங்க லைட்டே இல்லையடா. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? இதுவும் நல்லா இருக்கே. யார் இல்லையே. இருந்தாதான் பிரச்சனை, இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. புக்கிங் விளையாட்டு விளையாடலாமா? சரியா சொன்னடா. ஏய் ஒரு நிமிஷம். இந்த எடுத்துக்கோ. சரி, உனக்கு என்ன நம்பர் பிடிக்கும்? ஒரு நிமிஷம். ஏய் என்னாச்சு? இப்போ உன்னோட லக்கு என் கையில இருக்கு. என்ன நம்பர்? என்ன நம்பரா? 24 8 12. ஓகே, தோ இந்த பக்கம் போலாம். ஆனா நம்ம வீடு எங்கடா இருக்கு? இங்க தாண்டா எங்கேயாவது இருக்கும். என்ன விளையாடுறியா? நான் பயந்துட்டேன்டா. நீ பயந்தாங்கோலி தானடா. இந்தாடா டேய், இந்தா அவனோட நம்பர். சீக்கிரம் வா. வரேன். விதி எப்படி விளையாடுதுன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. நாம ஒரு பயணத்தை தொடர்ந்து இருப்போம், ஆனா விதி நம்மள வேற ஒரு பயணத்துல சேர்த்துடும். இந்த கதை ரத்னாகிரியில நடந்தது, அதுவும் ஒரு ரெசார்ட்ல. இந்த வீட்டை பத்தின நிறைய கதைகளை இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ஆனா அதை நம்பலாமா வேண்டாமான்னு நினைக்கும் போது பல விபரீதமான சம்பவங்கள் நம்மள நம்ப வைக்குது. நாம மும்பையை விட்டு வெளியில வந்தோங்கிறது என்னால் நம்ப கூட முடியல. Thank you. No problem. உன்னை சந்தோஷமா வச்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லனா உன்னோட சோக கதையை கேட்டு 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 சலிச்சு போயிருப்பேன். Is it? Yeah. Mr. Sharat, Tell me. நான் உங்களோட வைஃப். நான் உங்க சேனலோட ஃப்ரெஷ் நியூஸ் கிடையாது. டிஆர்பி ரேட்டை ஏத்துறதுக்காக நீங்க இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேபி, நம்ம பேசும்போது வர்க் இடையில கொண்டு வராத. ஓகே ஓகே. Green Ocean Resort. பேபி, நம்ம கரெக்டா தான் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த லக்கி ட்ராவை செக் பண்ணு. Green Ocean Resort. Green Ocean Resort towards right. இதுக்கு அர்த்தம் நம்ம ரைட் பக்கம் தான் போகணும். போலாமா? போலாமே. கியாவும் ஷரத்தும் காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. எங்க காலேஜ் முடிஞ்சிடுச்சு, ஆனா பட் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடியல, தொடர்ந்தது. நான் அவகிட்ட கடைசியா பேசினப்போ அவளுக்கு ஏதோ லக்கி டிரால கூப்பன் கிடைச்சதாவும் வெக்கேஷன் போறதா சொன்னா. ஆனா அந்த வெக்கேஷனுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அட, சாய்பாபாவோட விக்கிரகத்தை ஏன் இப்படி திருப்பி வச்சிருக்காங்க?
ரொம்ப தப்பான ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. ஆனா நம்ம அந்த போர்ட்ல இருந்து கரெக்டா தானே வந்தோம். இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னா எனக்கு என்ன தெரியும். பாரு, என்னால இப்ப ட்ரை பண்ண முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு ராத்திரி இந்த ரெசார்ட்லயே இருக்கலாம். நாளைக்கு வேணா ஷிஃப்ட் ஆயிக்கலாம். ஓகே, போலாம். நைஸ் பிளேஸ். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ பெரிய ரெசார்ட்ல ரிசப்ஷன்ல யாரும் இல்லையே. நீங்க எங்களை பயமுறுத்திட்டீங்க. வெல்கம் சார். வெல்கம் மேம். நான் ராணா, இந்த ரெசார்ட்டோட மேனேஜர். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணீங்களா? ஆமா, நீங்க ஷரத் சக்சேனா தானே? எஸ். நீங்க ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் தானே? நல்லா இருக்கே, இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்களுக்கு வந்த மெசேஜ்ல ரிசார்ட்டோட பேரு கிரீன் ஓஷன் இருந்துச்சு. ஆமா, கிரீன் ஓஷன் ரிசார்ட்டும் எங்களோடது தான். ஆக்சுவலா அங்க ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நல்ல வேளை முதல்லயே நீங்க இங்க வந்துட்டீங்க. இல்லைன்னா சுத்தி சுத்தி எப்படி இருந்தாலும் இங்க தான் வந்தாகணும். சரி, அதை விடுங்க. இப்போ உங்களோட பேரையும் அட்ரஸையும் சொன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவேன். Yeah, why not? Sure. 24 August 2012. ஆனா இது லாஸ்ட் இயர் என்ட்ரி தானே. ஒரு வருஷமா அந்த ஹோட்டலுக்கு யாரும் வரலையா என்ன? இங்க யாரும் வரமாட்டாங்க. எங்களுக்கு யாரு வேணும்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவோம். அப்படியா? இவங்கெல்லாம் யாரு? இது எங்க ரிசார்ட்டோட ட்ரெடிஷன். எந்த கெஸ்ட் எங்க ரிசார்ட்டுக்கு வந்தாலும் அவங்கள போட்டோ எடுத்து இந்த மாதிரி மாட்டி வைப்போம். Wow, that's great. இப்போ உங்களோட டர்ன். Yeah, why not? போட்டோ எடுத்துக்கோங்க. வாங்க. Fantastic. Thank you, sir. வாங்க, உங்களுக்கு நான் உங்களோட ரூமை காட்டுறேன். வாங்க. சார், ஒரு நிமிஷம். உங்க ரெசார்ட் இவ்ளோ பெருசா இருக்கு. ஒரு கெஸ்டும் இல்ல, ஒரு ஒர்க்கரும் இல்ல. எல்லாத்தையும் தனியா நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஆத்மாவோட பலத்தால. போலாம். சரி, ஓகே, வாங்க போலாம். உங்க ரெசார்ட்டை பார்க்க ரொம்ப ஸ்பேஷியஸா கிரீன் ஏரியா அழகா இருக்கு. ஆனா சுட்டு வட்டாரத்துல யாருமே இல்லையே. இட்ஸ் ரியலி a good place. அட, இந்த லைட்டுக்கு என்னாச்சு? சரி, வாங்க. இந்த ரிசார்ட்டோட பெரிய விழாவை இப்ப நான் உங்களுக்கு தரப்போறேன். வாங்க. வாங்க. தினகர் சார், என்னாச்சு? இங்க லைட் சுத்தமா இல்ல. ஆமா, இங்க அடிக்கடி இந்த மாதிரி நடக்கிறது சகஜம். வாங்க. ஓகே.
எங்களோட வண்டி தான். சுத்தி இருக்கிற இடங்களை பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு உதவும். ஆனா இங்க எதுக்கு நீங்க எந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாம இருக்கீங்க? எங்களுக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க இதை இப்படியே விட்டுட்டோம். 13ஆம் நம்பர் விலை அங்க இருக்க பாருங்க. நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் போய் டார்ச் எடுத்துட்டு வரேன். யா ஷூர். பேபி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஸ்பேஷியஸான யாரும் இல்லாத தனிமையான இடம். Do you know one thing baby? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். அங்க யாருமே இருக்க கூடாது. அந்த இடத்துல நானும் அப்புறம் நீயும். கியா 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 ப்ளீஸ் இங்க வா. என்னாச்சு சார்? என்னாச்சு? என்னாச்சு பேபி? உனக்கு எதுவும் ஆகலையே? நீ என்ன அங்க விட்டுட்டு வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னோட கையை பிடிச்சிட்டு இங்க வந்துட்டேன். நான் உன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு தனியா பேசிட்டு வந்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு பார்க்கும்போது நான் வேற யாரோ கையை பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஆனா அது யாரோட கையினே புரியல. எந்த பிரச்சனையும் இல்ல சார். இதெல்லாம் வெறும் மனப்பிரம தான். இல்ல இல்ல, நான் யாரோட கையை பிடிச்சிட்டு தான் நடந்து போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ மரத்தை ஏதாவது கையை வச்சு இடிச்சிருப்ப. அந்த மரத்துல இருந்து ஏதாவது உன் கையில ஒட்டி இருக்கும். எனிவே டோன்ட். சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் உங்களுக்காக கேண்டில் லைட் டின்னரை ரெடி பண்றேன். கியா 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 ப்ளீஸ் இங்க வா. என்னாச்சு சார்? என்னாச்சு? என்னாச்சு பேபி? உனக்கு எதுவும் ஆகலையே? நீ என்ன அங்க விட்டுட்டு வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னோட கையை பிடிச்சிட்டு இங்க வந்துட்டேன். நான் உன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு தனியா பேசிட்டு வந்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு பார்க்கும்போது நான் வேற யாரோ கையை பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஆனா அது யாரோட கையினே புரியல. எந்த பிரச்சனையும் இல்ல சார். இதெல்லாம் வெறும் மனப்பிரம தான். இல்ல இல்ல, நான் யாரோட கையை பிடிச்சிட்டு தான் நடந்து போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ மரத்தை ஏதாவது கையை வச்சு இடிச்சிருப்ப. அந்த மரத்துல இருந்து ஏதாவது உன் கையில ஒட்டி இருக்கும். எனிவே டோன்ட். சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் உங்களுக்காக கேண்டில் லைட் டின்னரை ரெடி பண்றேன். கியா கியா என்னாச்சு? கியா இத பாரு. இது என் கையில இருந்து போகவே மாட்டேங்குது. ஆனா உன் கையில அப்படி என்ன இருக்கு? என்னன்னு தெரியல. இது ஜெல் மாதிரி கையெல்லாம் அப்படியே ஒட்டுது. ஓகே, அதை விடு. அது தானா போயிடும். நான் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டுமா ப்ளீஸ்? ஓகே. இந்த சவுண்ட் எங்க இருந்து வந்தது?
சரத், நீங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த விழால இருந்து கன் ஷாட் சத்தம் கேட்டுச்சு. அதான் என்ன நடந்திருக்குமோன்னு பார்க்க வந்தேன். ஆனா இங்க யாருமே இல்ல. அப்புறம் எனக்கு வித்தியாசமான அனுபவம் தோணுச்சு. என்ன சொல்ற சரத்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாரோ என்னோட உயிரை எடுக்கிற மாதிரி. அப்புறம் என்னால மூச்சு இழுக்க முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எதையோ இமேஜின் பண்ணிருக்கீங்க. ஆனா அது மாதிரி எதுவுமே இல்ல. நான் இங்க ரொம்ப நார்மலாவே ஃபீல் பண்றேன். கியா, நான் சொல்றத நம்பு. நான் உன்கிட்ட உண்மையதான் சொல்றேன். அப்புறம் இந்த கர்டன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருந்தது. கம் ஆன் பேபி, இந்த கர்டன் எப்படி உன் கழுத்தை நெரிக்கும்னு நினைச்சு பாக்குற? எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்குள்ள இருக்கிற கிரைம் ரிப்போர்ட்டரோட புத்தி தான் இப்ப வெளியில வந்து கெட்ட கெட்ட விஷயங்களை யோசிக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கியா, நான் உண்மையதான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. சரி, ஓகே. நாம ஒண்ணு பண்ணலாம். நாம டின்னர் பிளான கேன்சல் பண்ணிடலாம். ஐ திங்க் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு தோணுது. ஓகே? இல்ல வேண்டாம். நான் 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 ரொம்ப நல்லா இருக்கேன். ஷூர்? வா போலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம 2 பேரும் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல? யா. முதல் நாளே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. ஆனா இது முடிவில்ல, இதுதான் ஆரம்பம்னு அவங்களுக்கு தெரியல. தினகர் சார், கேக்கா? ஆனா எதுக்காக இன்னைக்கு கேக்? இன்னைக்கு எங்களோட ஹோட்டலை கட்டி 1 வருஷம் ஆகுது. Wow, that's a great news. இன்னைக்கு எங்க கல்யாணத்தோட முதல் மேரேஜ் ஆனிவர்சரி. அதனால தான் இந்தாங்க இன்னொரு கேக் உங்களுக்காக தான். சார், 1 minute. நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே இன்னைக்கு எங்க மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி டேன்னு. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு எல்லாமே தெரியும்னு. இஸ் இட்? எங்களை பத்தி உங்களுக்கு வேற என்ன விஷயம் தெரியும்? இந்த ஷரத் சக்சேனா ஒரு மர்மமான கிரைம் ரிப்போர்ட்டர். மும்பைல இருந்து வந்திருக்கீங்க, மலாட்ல இருக்கீங்க. நீங்க இன்டீரியர் டெக்கரேட்டர் தானே? நீங்க 2 பேரும் காலேஜ்ல சந்திச்சிருக்கீங்க, அப்புறம் லவ் பண்ணீங்க, அண்ட் தென் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க 2 பேரும் எதுக்காக பயப்படுறீங்க? இது எங்களோட பிசினஸ். இதெல்லாம் எங்களுக்கு சகஜம். இதெல்லாம் சர்வ சாதாரணம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க கேதர் பண்ணுவோம். அப்பதான் நாங்க உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜோட ஒரு ஆஃபரை கொடுத்தோம். நீங்க இப்போ எங்களோட சொந்த மனிதர்கள் மாதிரி. அதனால எங்களோட சொந்தக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நான் கிளம்பணும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்காக நான் சில பொருட்களை வாங்க வேண்டியிருக்கு. இந்த டைம்லயா? இந்த டைம்ல எந்த ஒரு மார்க்கெட்டும் ஓபன் ஆயிருக்காது. எங்களோட உலகம் ராத்திரி 12 மணிக்கு மேல தான் ஓபன் ஆகும். ஐ மீன் டு சே, ராத்திரியில எங்க மக்கள் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். என்னோட நம்பரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்தாங்க.
ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கார்ல. என்ன பத்தியா சொன்னீங்க? சாரி, ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தா. அது என்னன்னா, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடம் என்னவோ சேஃப் தான், ஆனா மனிதர்களை தவிர இங்க அதுங்களோட பயம் நிறைஞ்சிருக்கும். நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுங்கண்ணே யாரு? மிருகங்களோடது. இது ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா? எனிவே, என்ஜாய் த டே. born of the treat. Good night. கியா, இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. வேற எந்த கெஸ்டும் இல்ல, எந்த ஸ்டாஃபும் இல்ல. அப்புறம் இந்த ஆளோட மர்மமான பயங்கரமான பேச்சு. இல்ல கியா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில முதல் வேலையா இந்த ரிசார்ட்டை விட்டு வெளியே போகணும். கியா, இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. வேற எந்த கெஸ்டும் இல்ல, எந்த ஸ்டாஃபும் இல்ல. அப்புறம் இந்த ஆளோட மர்மமான பயங்கரமான பேச்சு. இல்ல கியா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில முதல் வேலையா இந்த ரிசார்ட்டை விட்டு வெளியே போகணும். கியா, நாம கதவை மூடவே இல்லையா? இல்ல, எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீங்க கதவை நல்லாவே மூடுனீங்க. சரி வா கியா. ஓ மை காட், என்ன எல்லாம் இப்படி கிடக்கு? இது என்னோட ஃபேவரட் Dress. இது நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. கியா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் யார் பண்றாங்க? இந்த முழு ரெசார்ட்ல நம்ம 3 பேரை தவிர வேற யார் இருக்காங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க கியா? நான் அந்த தினகருக்கு கால் பண்றேன். நம்ம 3 பேரை தவிர இந்த ரெசார்ட்ல வேற யார் இருக்காங்கன்னு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேட்க போறேன். இங்க எந்த சிக்னலும் இல்ல, ஒரு நெட்வொர்க்கும் வரல. ஆமா, நம்ம உடனடியா இங்க இருந்து கிளம்பணும். போலாம். கியா, இதெல்லாம் பக்கா பிளானோட தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. இது ஃப்ரீ ஹாலிடே பேக்கேஜ். அப்புறம் நம்ம தப்பான ரூட்டுக்குள்ள வந்தது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தப்பிக்க முடியாத ஒரு இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோன்னு. வரலாற்றிலேயே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. இந்தியாவின் சிறப்புமிக்க ராக்கெட் சேட்டலைட்டுக்காக இன்று காலை புறப்பட்டது. மற்றும் ஒரு செய்தி, ராகுல் நேகம், இவருக்கு நிறைய ரெசார்ட்டுகள் சொந்தமாக இந்த ஊரில் உள்ளது. இந்த நியூஸ் ரொம்பவே பழைய நியூஸ். நீ ஏன் இந்த சேனலை வச்ச? ப்ளீஸ் கியா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை மாத்து கியா. அவர் கொலை செய்வதாகவும் வதந்தி. இவர் ஏன் இந்த வெறி செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று போலீசார் 4 முனையிலும் தீவிரமாக விசாரித்துக் கொண்டு வருகின்றனர். இந்த முக்கிய குற்றவாளி இப்பொழுது இங்க என்ன நடக்குது கியா? இது ஏன் நியூஸ் சேனல் மாற மாட்டேங்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது கியா? டிவி உடனடியா ஆஃப் பண்ணு சீக்கிரம் கியா. மற்றும் ஒரு செய்தி, ராகுல் நேகம், இவருக்கு நிறைய ரெசார்ட்டுகள் சொந்தமாக இந்த ஊரில் உள்ளது. போலீஸ்காரர்கள் இன்று காலை ரைட் நடத்திய பொழுது இவர் டாக்ஸ் கட்டாமலும் ரெசார்ட்டிற்கு வரும் மக்களை துன்புறுத்துவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர் கொலை செய்வதாகவும் வதந்தி பரவுகிறது. இவர் ஏன் இந்த வெறி செயலை நாம இதோட பவரையே எடுத்துட்டோம். ஆனாலும் இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கியா, நம்ம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஆனா நம்ம எப்படி போறது? டோரை வெளியில இருந்து லாக் பண்ணிருக்காங்க. நீ இங்கே இரு, நான் இப்ப வரேன். 2 பேரும் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல. அவங்களுக்கு புரியாத ஒரே விஷயம்தான், அவங்கள சுத்தி நடக்கிறது எதுக்காக நடக்குது, யார் நடத்துறாங்கன்னா. கதவு தரங்க. கியா, என்னால இந்த கதவு திறக்க முடியல. கியா, சீக்கிரம் என்னோட வா, இங்கிருந்து போயிடலாம்.
Kia, be fast. Come on. Kia, come on. சீக்கிரம் வா. நீயா? நான் இப்ப எங்க இருக்கேன்? ஷரத், ஷரத், இப்ப நான் எங்க இருக்கேன்? ஷரத், 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 எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக ரெசார்ட்டுக்கு வந்தோம். ஆனா வந்த இடத்துல ஏக்கு தப்பா மாட்டிக்கிட்டோம். இப்போ ஷரத் எங்க இருக்காருன்னு தெரியல. ஹலோ ஹலோ ஷரத், இப்போ இவன் போனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸ்விட்ச் ஆஃப்ல வருது. ஓகே, கஸ்டமர் கேர் கால் பண்ணலாம். அண்ணா நில்லுங்கண்ணா, அண்ணா கொஞ்சம் உதவி பண்ணுங்க அண்ணா, அண்ணா, அண்ணே அண்ணே அண்ணே, இது எந்த இடம்னு ப்ளீஸ்ண்ணே, என் புருஷனை தேட எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. நாங்க 2 பேரும் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக ப்ளூ ஓஷன் ரெசார்ட்டுக்கு வந்தோம். ப்ளீஸ் எனக்கு அங்க எப்படி போகணும்னு வழி சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நீ என்ன பேருமா சொன்ன? ப்ளூ ஓஷன் ரிசார்ட்டா? அது 1 வருஷமா மூடிதானமா கிடக்குது. என்ன? அதோட முதலாளி அங்க வேலை செய்யறவங்களை சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டாருமா. அன்னையில இருந்து அது மூடிதாமா கிடக்கு. நான் சொல்றத கேளுமா, நீ உன் புருஷனை மறந்துரு. நீ இங்க இருந்து போயிருமா, இல்லன்னா நீ செத்து போயிருவ. நான் கூட வரமாட்டோமா, நான் வரமாட்டோமா. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து ஓடி போயிரு. வழி தன்னாலேயே உனக்கு தெரியும். அந்த ரெசார்ட்டோட மர்மம் கியாக்கு தெரிஞ்ச உடனே அவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டா.
கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரிய வந்தது. அவளுக்கு இது எப்படி புரிஞ்சுதுன்னா, ஷரத் அங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு. கியாக்கு அப்போ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது. ஆனா அவ எப்பவுமே தன்னம்பிக்கைய மட்டும் கைவிடல. எப்படியோ ஒரு வழியா அவ அந்த ரெசார்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா. ப்ளூ ஓஷன். கார் எங்க இருக்கு? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? நாங்க நேத்துல இருந்து இங்க தான் இருக்கோம். இங்க பாருங்க, ப்ளீஸ் எனக்கு சொல்லிடுங்க என் புருஷன் சரத் எங்க இருக்காருன்னு. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. உன்னை முதல் தடவையா நான் பாக்குறேன். அட, உங்களுக்கு என்ன ஞாபகம் வரலையா? ரிஜிஸ்டர் எங்க இருக்கு? இந்த ரிஜிஸ்டர்ல தானே நேத்து நாங்க என்ட்ரி போட்டோம். அப்புறம் நீங்க தான் எங்களுக்கு விழாவோட 13 நம்பர் சாவியை கொடுத்தீங்க. நீங்க வாங்க, நீங்களே வந்து பாருங்க. என்ன ரெஜிஸ்டர்? இங்க பாரு, இதுல எந்த என்ட்ரியும் இல்ல. அட, இது எப்படி நடந்திருக்கும்? வெயிட்டர், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. ஷரத். யாரு நீங்க? யாரு ஷரத்? எனக்கு எந்த ஷரத்தையும் தெரியாது. ஷரத், நீங்க என்ன தமாஷா பண்றீங்க பேபி? நாம இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம் பேபி. போயிடு, இல்லன்னா நீயும் செத்துருவ. போ. கேட்கலையா உனக்கு? ஓடி போயிடு. அவன் எனக்கு தான். அவனுக்காக நான் 1 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். செத்துருவான். இன்னைக்கு ராத்திரியும் செத்துருவான். இல்ல, என் புருஷன் இல்லாம நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி. அப்போ என் உண்மையான உருவத்தை பாரு.
அதோட முதலாளி அங்க வேலை செய்யறவங்கள சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டாருமா. இப்போ எனக்கு புரியுது. அந்த லாட்டரி ஆஃபர் எங்களை ட்ராப் பண்றதுக்கான ஒரு ட்ராப்பா இருந்திருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த ஓனர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸையும் சுட்டு கொண்டு இருக்காரு. என் ஷரத்துக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். என் ஷரத்தை எப்படியாவது நான் காப்பாத்துவேன். ப்ளீஸ் முதலாளி, ப்ளீஸ் என்ன சுடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ராத்திரி 12 மணிக்கு இறந்து போன ஒரு பயங்கரமான ஆத்மா மறுபடியும் உயிர் பிழைக்கும். நிறுத்துங்க. என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி. தோறங்க, அவர் எந்த தப்பும் பண்ணல. அவரை விட்டுடுங்க ப்ளீஸ். அவரை விட்டுடுங்க. கதவை தரங்க. என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கடவுளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. ராத்திரி 12 மணிக்கு சாக போறது ஒரு பயங்கரமான ஆத்மா. அதனால மறுபடியும் உயிர் பிழைக்க முடியும்.
என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்னையும் என் புருஷன் சரத்தையும் எப்படியாவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் சாய்பாபா. ஓம் சாய்ராம். மும்பை வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க இத பத்தி யார்கிட்டயும் சொல்லல. கியா தைரியசாலியா இருக்கிறதுனால தான் ஷரத் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்காரு. அவங்க 2 பேரும் மும்பைல இருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இத பத்தி நினைச்சு பார்த்தா இது நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. என்னால மறக்க முடியல. சாய்பாபாவால தான் இவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்க. ஆத்மாக்கள் இந்த மாதிரி பண்றதுக்கு காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் தான் பழி வாங்குறது. ஏதாவது ஒரு ஆத்மா பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பயங்கரமான சக்திகள் கிடைக்கும். இந்த ஆத்மாவும் சக்தியும் சேர்றதுனால பயங்கரமான விளைவுகள் உருவாகும். இன்னைக்கு நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி பழி வாங்கும், அழிவுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்புறம் மன்னிப்பு ஒரு புது தொடக்கத்துக்கு முக்கிய காரணம். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி தான். அவங்க சொன்னதுல ஏத்துக்க முடியாத விஷயங்களை விட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் கேளுங்க.